ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நீதிமுறைகள் 3ஆம் அதிகாரம் தெய்வ பிள்ளைகளே 10ஆம் வசனம் 10-11 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. ஆண்டவர் சொல்கிறார், நான் யாரை நேசிக்கிறேன் அவர்களை அதிகமாக சிச்சிக்கிறேன் என்று சொல்கிறார். சில நேரம் சிச்சைகள் வரும் பாருங்க. யோபை அனைவர் என்ன பண்ண அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணுறார், நேசித்தார். வேதத்தில் பார்க்குறோம், யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனுமாக வந்து உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் அவனுக்கு சிச்சை எப்படி சத்துரு கையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அனுமதிக்கிறார். சிச்சை வந்து தேவனுடைய அனுமதியோடு தான் வரும். தெய்வ பிள்ளைகள் ஒருவேளை நம்மளுடைய வழி, அந்த யோபு பாவமே பண்ணலை, அவனுக்கு சிச்சை வந்தது. ஆனால் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுகிறார்னா எனக்கு ஏன் அந்த சிச்சை வந்தது என்று சொல்லுங்க. ஆண்டவர் சிச்சை வருகிறார் நமக்கு தருகிறார் என்றால் நிறைய பாரிங்களுக்கு என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், தகப்பன் சிச்சிக்காத பிள்ளைகளை சிச்சிக்காத தகப்பன் உண்டோ என்று வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே. என கருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவர் சிச்சிக்கிறார். நேசிக்கிறவர்களை உங்களை மேல ஏன் பிள்ளை என்ன, ஒருவேளை நம்ம அறியாமை சில பாவங்கள் பண்ணிடுவோம், சில அறியாமை வழி தப்பி போயிடுவோம். அப்ப அவர் என்ன பண்ணுகிறார்னா அவர் சிச்சிக்கிறார். சில பாடுகள் மூலமாக, சிச்சை மூலமாக சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தேவனை அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாத யாருக்கும் அதுதான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவரையா இருக்கிறாரா, சில வேளை என்ன பண்ணுறாங்க, மிகுந்த சிச்சை மிகுந்த பாடு உபத்திரம் வரும் பொழுது ஆண்டவர் என்னை இருக்கிறாரா, என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி நீ நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார், உங்களை சிச்சிக்கிறார், உங்கள் தன்னை நேசிக்கிறவர்களை சிச்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். யோசேப்பருடைய நிலைமையை பாருங்கள். அவனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சிச்சிக்கிறார். 13 வருஷம் அவனை கர்த்தருடைய வசனம் அவனை படப்பட்டு அவனை சிச்சித்தது. ஆனாலும் அவன் என்ன பண்ணவில்லை, அவன் தேவனோடு இருந்தான் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவன் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனும் அவனோடு கூட இருந்தார் பார்க்கிறோம். சிச்சிக்கிற நேரம் தேவன் உங்களை கைவிட்டு போகவில்லை. மகனே தேவன் உன்னை கைவிட்டு போகவில்லை. அவன் சிச்சிக்கிறாருன்னா ஒரு தகப்பனை போல உங்களை ஆவிக்குள்ள தகப்பன் சர்வலோகத்தில் படைத்தவர், என் பிள்ளை சரியான நேரத்துல வரணும், என் ராஜ்யத்துக்கு கடந்து வரணும், வழி தப்பி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் சிச்சிக்கிறார். தேவ பிள்ளைಗೆ அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அவர் சிச்சிக்க மதியை சோர்ந்து போகாதே என்று சொல்லி முறுமுறுக்காதே, ஆண்டவரே இந்த சிச்சையிலிருந்து வெடிவையா ஆண்டவரே சொல்லி உனக்குள்ள இருக்கிற குறைகளை நீ சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த சிச்சையிலிருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார். தேவ பிள்ளைகளே, அவர் நேற்றென்று மாறாத தேவன். கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் நீ முழுபடுத்திக் கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளை எத்தனை பேரை நீ முழுபடுத்திக் கொண்டு இருக்கிறார். அந்த முறையை நீ எனக்கு அந்த சிச்சை என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயே. நீ பல நாட்களை ஜெபிக்கலாம், பல நாட்களை வாசம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சிச்சிக்க ஆண்டவனை உருவாக்குறார், உன்னை வாழ்த்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை கடந்து வருகிற தேவ பிள்ளைங்க. அதனால் அவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. தேவன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ, புத்திரி உண்டோ. தேவ பிள்ளைங்க, ஒரு தகப்பனை போல அவர் நம்ம சிச்சிக்கிறார். நம்ம வழி தப்பு, நம்முடைய சின்ன பிள்ளைகளை நம்ம பாதை அவர் சரியான இது அந்த தெரியாம வழியில நம்ம நடக்கும்போது நம்முடைய தகப்பன் நம்மளை சிச்சிப்பார். சென்னையில ஒரு போடு போடுவார், பொடுதில போடுவார். நம்ம உலகபரமான தகப்பனே அப்படி செய்யும் பொழுது காரணம் என்ன, அந்த வழி எந்த எப்பேற்பட்ட வழியும் தகப்பனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதே போல நம்ம போற வழி என்ன செய்யறோங்கிறத சர்வலோகத்தில் படைத்த தேவனுக்கு தெரியும், ராஜாதி ராஜாவா அங்க இயேசுவுக்கு தெரியும், நம்மளை வழி நடத்துற பரிசுத்த ஆவிக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, நமக்கு தெரியாது. நமக்கு இந்த வழி வந்து நல்ல வழியா தான் போறோம்னு நினைப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய, அதனாலதான் ஆண்டவர் சில வேலை சிச்சிக்கிறார். அதனால அவரை சிச்சையை நேசிக்கிறவர்களை சிச்சிக்கிறார். தேவபிள்ளைகளே, அதை சிச்சையை நீ வந்து அற்பமா எண்ணாத, ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கிடு. ஆண்டவரே, நான் என்கிட்ட என்ன குறைபாடு, என்னை இந்த சிச்சையில இருந்து, இந்த பாடுல இருந்து, இந்த உலகத்தரத்துல இருந்து என்னை விடுதலை கொடுன்னு சொல்லி தேவ சமத்துல கேட்ட பொழுது தேவன் அந்த சிச்சையில இருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சிச்சையானது உன்னை உருவாக்குறது, சரியான வழியில செல்ல வேண்டும் உன்னை உருவாக்குறது தேவ பிள்ளைங்க. அதனால சிச்சையை அற்பமாக எண்ணாதே. இதுவரைக்கும் நீ எப்படி எண்ணி இருக்கலாம், ஆனால் இனி தேவ சமூகத்துல ஒப்புக்கிடு. ஆண்டவரே, என் சிச்சையிலிருந்து விடுவியும் சொல்லி கேட்கணும். தேவன் உன்னை விடுவிப்பா, ஜெயத்தை கட்டளையிடுவார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே,
ஆண்டவரே தேவன் அப்பா, நீர் சிச்சிக்கிற செய்தவர்களை சிச்சிக்கிற தேவனே ஆண்டவரே அப்பா, தகப்ப சிச்சிக்காத புத்திரன் உண்டோ ஆண்டவரே. நாங்க சில வேலையில வழி தப்பி போகும்போது, எங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அப்பா பல இது ஆண்டவரே நீர் எங்களை சிச்சிக்கிறவர். சோதனைகளை வந்து அப்பா சிச்சித்துக்கு எங்களை அப்பா சில காரியங்கள் எங்களுக்கு அந்த சிச்சை மூலமாக கற்றுக் கொடுக்கிறவரே சோத்திரனப்பா. ஆண்டவரே சோத்திரனப்பா, அந்த சிச்சையில இருந்து எங்களை விடையும் தூக்கி எடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பிள்ளைகள் மேலும் உடைய வல்லமை கடந்தவர் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆலயம் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமீன் ஆமீன் ஆமீன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நேசிக்கிறதை சிச்சிக்கிறார். தகப்பன் சிச்சிக்கா புத்திரன் உண்டு. என்னெல்லாம் எத்தனையோ நேரம் அவர் சிச்சித்து இருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இது மாறுபாடான வழி, இது மாறுபாடான காரியங்கள் சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருக்குள்ள வளர முடிகிறது. அதே போல நீங்கள் கவலைப்படாதுங்க. ஆண்டவர் என்னை சிச்சிக்கிறார் என்று சொல்லி கவலைப்படாதங்க. உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆண்டவரை என்னை இதுல இருந்து விடுவின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென்.